ஆண்டவர் பாராட்டின கிருபை. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனத்துல, எல்லா வசனமும் ரொம்ப பிடிக்கும், அதுல ஒரு வார்த்தை சங்கீதம் 18:36 தாவீது சொல்லுவாரு, என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கிறேன். ஆண்டவரே, ஆபிரகாம் மாதிரி என்ன நடக்க விட்டார், நான் அவுட். ஈசாக்க மாதிரி நடக்க விட்டால் அவுட். யோபு மாதிரி நடக்க விட்டா நம்ம சொரிஞ்ச செத்துருப்போம். ஆமென். யோசேப்ப மாதிரி நடக்க விட்டா, குழியில தூக்கி போட்டு கீழே லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆள விட்டு, ஆண்டவரே என் கால்கள் வழுவார். ஆண்டவர் இந்த யோசேப்ப மாதிரி எல்லாம் விட்டுருந்தா நான் வழுவி இருப்பேன்னு தெரிஞ்சு நான் நடக்கிற பாதையை அகலமாக்கினேன். புரியும்படி சொல்லவா? அவன் பழைய ஏற்பாட்டுல நீங்க படிச்சீங்கன்னா, நீதிமான் என்று யார் எண்ணப்படுவார் தெரியுமா? கர்த்தருடைய கட்டளைகளின் படி அப்படியே செய்கிறவன். எசேக்கியேல் 18:9 சொல்லப்பட்டிருக்கிறது, என் கட்டளைகளின் படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான். இதான். ஆனா புதிய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தார்? அதாவது பழைய ஏற்பாட்டுல அவர் நடக்கிற வழி எப்படி அகலமாக்குறார் சொல்றேன். பழைய ஏற்பாட்டுல இப்படி இப்படி நடந்தா நீதிமான், புதிய ஏற்பாட்டுல நீதிமான் ஆக்கி இப்படி இப்படி நடன்னு சொல்லி விடுறார். ஹல்லேலூயா, ஆமென். இப்ப எனக்கு எந்த பயம் இல்லை தெரியுமா? நான் நீதிமானா இல்லையாங்கிற, நீதிமான் ஆக்கிட்டு நீ இப்படி நடறா வா. ஆமென். நடக்கிற பாதைய அகலமாக்கிட்டார். அதாவது பேப்பர்ல 100 மார்க் போட்டுட்டு எழுதுங்கிறார். எழுது எழுது, நீ எழுது. எழுதணும், எக்ஸாம் அட்டன் பண்ணணும், எழுதணும். நீ எழுது. 100 மார்க் நான் போட்டேன், மேல பாரு நீதிமான், நீ எழுது. அப்ப நான் என்ன எழுதுவேன் தெரியுமா? ஃபுல்லா கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா, ஆமென். நான் நடக்கிற பாதைய அகலமாக்கிட்டோம். ஏன்? அவர் என்ன தூக்கி விட விரும்புகிறார். சத்துரு மகிழக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை, உன்னில் சத்துரு மகிழுவதை பரலோகம் விரும்பவில்லை.